ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நவராத்திரி என்றாலே அது அம்பாள் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான காலமாகும். அம்பிகையின் மனதை குளிர வைத்து அவளின் அருளை பெறுவதற்கு ஏற்ற காலமாக நவராத்திரி கருதப்படுகிறது. ஆனி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி துன்பங்களை போக்கும் நவராத்திரியாகவும் வாராகி அம்மனின் அருளை பெறுவதற்குரிய காலமாகவும் கருதப்படுகிறது. ஆனி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அடுத்த பிரதமை திதி துவங்கி நவமி வரையிலான தினங்கள் ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடுகிறோம். ஆஷாட நவராத்திரி வாராகி தேவிக்கு உரியதாக சாக்த சாஸ்திரங்கள் சொல்கின்றன. வாராகி தேவியின் ரூப தியான ஸ்லோகமும் அம்பிகை கரங்களில் விவசாயத்திற்கு ஏற்ற ஏற்கருவியும் உலக்கையும் கொண்டு அருள்வதாக சொல்கின்றது. வாராகி தேவி தேவி புராணப்படி சப்த மாதர்களில் ஒருவராக வராக புராணத்திலும் ஸ்ரீநகர உபாசனையிலும் அஷ்டமாத்திருக்கா தேவதைகளில் ஒருவராகவும் வணங்கப்படுகின்ற தெய்வம். வார்த்தாளி என்று அழைக்கப்படக்கூடிய வாராகி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரின் படைத்தலைவைகளில் ஒருவராக விளங்கக்கூடியவள். அளப்பரிய சக்தி கொண்டவள். வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றை உடனடியாக அருளுபவள். வாழ்வில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை நீக்குபவள். சத்துருக்களை விரட்டுபவள். விவசாயம் சம்பந்தமான தொழில்களில் லாபம் பெருக அருள் புரிபவள். வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகளை அருள்பவள். இல்லம் எனும் வீட்டில் என்றும் தானியங்கள் நிறைந்திருக்க செய்பவள். மிக விரைவில் பலன் அளிக்கக்கூடியவள். ஆஷாட நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் சப்தமாதா தெய்வங்களையும் அஷ்டமாத்திருக்கா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதும் 8ஆம் தினத்தில் பஞ்சமியில் வாராகி தேவியை போற்றுவதும் வளமான வாழ்க்கையை தந்திடும். இந்த தினத்தில் நாம் பாதாள வாராகி பற்றி அறிந்து கொண்டு நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய சகல சம்பத்துக்களை அருளும் ஸ்ரீ வாராகி அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் சொல்லலாம். 14 லோகங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த உலகங்கள் நாம் வாழக்கூடிய பூமிக்கு மேலே 6 உலகங்கள், பூமிக்கு கீழே 7 உலகங்கள், ஆக 14 லோகங்கள். அதல வித்தல சுதல தலாதல மகாதல ரசாதல பாதாள என்று கீழே 7 லோகங்கள். அந்த பாதாள லோகத்தில் நாகர்கள் வசிப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. சிவபெருமானின் அடிமுடி தேடி பயணித்த ஹரிஹரன் கதை அனைவரும் அறிந்தது. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்தும் திருமால் வராக ரூபம் எடுத்தும் சென்றார்கள் அல்லவா? பாதாளம் வரை தோண்டி சென்ற வராகம் சிவபெருமானின் திருவடிகளை காண இயலாது சோர்ந்து போனது. பராசக்தியான அம்பிகை தானும் வராக ரூபம் எடுத்து அங்கு சென்று அவரை ஆற்றுப்படுத்தி சோர்வை அகற்றினாளாம். அதனால் அந்த சக்தியை பாதாள வாராகி என்று சொல்கின்றனர். இன்னொரு விதமாக திருமால் பாதாளத்தில் இருந்த போது அவரிடமிருந்து வெளிப்பட்ட சக்தியே பாதாள வாராகியாக அங்கேயே நிலை பெற்றது என்றும் சொல்லப்படுகிறது. காசியில் இருக்கும் பாதாள வாராகி சக்தி வாய்ந்தவள். காசியின் காவல் தெய்வம். பின்னிரவு தொடங்கி அதிகாலையில் ஆராதனைகள் நடத்த பெற்று சூரியோதயத்திற்கு முன் நடை சாற்றப்படுவது இங்கு வழக்கமாக உள்ளது. அன்னை மிக உக்ரமானவள். ஆலயம் சார்ந்தவரை தவிர வேறொருவருக்கும் இங்கு அனுமதி இல்லை. பக்தர்கள் மேலே உள்ள திறப்பின் வழியாக அம்பாளை தரிசிக்க முடியும். அம்மனை வழிபட நமது கர்ம வினைகள் பாவங்கள் நீங்கும். பாதாளத்தில் வசிக்கும் மகா நாகர்கள் வாராகியை குடைபிடித்து கொண்டாடி வணங்குகின்றனர். நாக ரத்னங்களை அணிந்த நாயகியாக சர்ப்பக்குடையுடன் விளங்கிடும் இந்த அன்னையை அனந்த வாராகி என்றும் போற்றுகின்றனர். இந்த அன்னையை வணங்கிட சர்ப்பதோஷங்கள் அகன்று சந்தான பிராப்தி கிடைத்திடும் என்பது பலன். அதுபோல சமுத்திரத்தில் மறைத்து வைக்கப்பட்ட பூமியை அசுரிடமிருந்து மீட்பதற்காக திருமால் ஸ்வேத வராகராக உருவெடுத்த புராண வரலாறும் அறிந்திருக்கலாம். பூமியின் அம்சமான வாராகி தரணி வாராகி என்ற பெயரால் போற்றப்படுகிறாள். இவளை உழவு தொழிலுக்கும் பயிர்களுக்கும் உரிமை கொண்டவள். இவளை வழிபட பயிர் தொழில் சிறந்திடும் என்பது ஐதீகம். ஆடி மாதத்தில் பயிர் தொழில் தொடங்குவதற்குரிய முன்னோட்டமாகவே இந்த ஆஷாட நவராத்திரி என்கின்ற பெயரில் அன்னையை போற்றுவதும் கொண்டாடுவதும் இதன் அடிப்படையிலேயே. இப்போது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த அன்னையின் திருநாமங்கள் ஸ்ரீ வாராகி அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் சொல்லி பலன் பெறுவோம். ஸ்ரீ வாராகி அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம். கிரிச்சக்ரரதாரூடா சத்ரு சம்ஹாரகாரிணி கிரியா சக்தி ஸ்வரூபா ச தண்டநாதா மகோஜ்வலா ஹலாயுதா ஹர்ஷதாத்ரி ஹல நிர்பின்ன சாத்ரவா भक्तार्तीतापशमनी मुसलायुधशोभिनी कुर्वन्ति कारयन्ति च कर्ममाला तरङ्गिणी कामप्रदा भगवती भक्तशत्रुविनाशिनी उग्ररूपा महादेवी स्वप्नानुग्रहदायिनी कोलास्या चन्द्रचूडा च त्रिनेत्रा हयवाहना पाशहस्ता शक्तिपाणिः मुद्गरायुधधारिणी हस्ताङ्कुशा ज्वलन्नेत्र चतुर्बाहु समन्विता
विद्युद्वर्णावह्निनेत्रा शत्रुवर्गविनाशिनी करवीरप्रिया माता बिल्वार्चनवरप्रदा वार्ताळी चैव वाराही वराहास्या वरप्रदा अन्दिनी रुन्दिनी चैव जम्बिनी मोहिनी तथा स्तम्भिनी चेति विख्याता देव्यष्टकविराजिता उग्ररूपा महादेवी महावीरा महाद्युतिः किरातरूपा सर्वेशी अन्तःशत्रुविनाशिनी परिणामक्रमा वीरा परिपाकस्वरूपिणी नीलोत्पलतिलैः प्रीता शक्तिषोडशसेविता नारिकेलोदकप्रीता शुद्धोदकसमादरा उच्चाटनी तदीशी च शोषणी शोषणेश्वरी मारणी मारणेशी च भीषणी भीषणेश्वरी त्रासनी त्रासनेशी च कम्पनी कम्पनीश्वरी आज्ञाविवर्तिनी पश्चादाज्ञाविवर्तिनीश्वरी वस्तुजातेश्वरी चात सर्वसम्पादनीश्वरी निग्रहानुग्रहदक्षा च भक्तवात्सल्यशोभिनी किरातस्वप्नरूपा च बहुधा भक्तरक्षिणी वशङ्करी मन्त्ररूपा हुम्बीजेन समन्विता रंशक्तिः क्लीं कीलका च सर्वशत्रुविनाशिनी जपध्यानसमाराध्या होमतर्पणतर्पिता दंष्ट्राकराळवदना विकृतास्या महारवा ऊर्ध्वकेशी चोग्रधरा सोमसूर्याग्निलोचना रौद्री शक्तिः परा व्यक्ता चेश्वरी परदेवता विधिविष्णुशिवाद्यर्च्या मृत्युभीत्यपणोदिनी जितरम्बोरुयुगला रिपुसंहारताण्डवा भक्तरक्षणसंलग्ना शत्रुकर्मविनाशिनी तार्क्ष्यारूढा सुवर्णाभा शत्रुमारणकारिणी अश्वारूढा रक्तवर्णा रक्तवस्त्राद्यलङ्कृता जनवश्यकरी माता भक्तानुग्रहदायिनी दंष्ट्राधृतधरा देवी प्राणवायुप्रदा सदा दूर्वास्या भूप्रदा चापि सर्वाभीष्टफलप्रदा त्रिलोचन ऋषिप्रीता पञ्चमी परमेश्वरी सेनाधिकारिणी चोग्रा वाराही च शुभप्रदा इति श्रीवाराही अष्टोत्तरशतनामस्तोत्रं सम्पूर्णम् ஒப்பற்ற சக்தியாக உலகத்திற்கு மங்களங்கள் அருளும் ஸ்ரீ வாராகி அன்னையை இந்த நன்னாளில் இந்த சக்தி வாய்ந்த 108 நாமங்களை சொல்லி வணங்க நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி தருவாள் அன்னை. மனம் ஒருமைப்படும், வாக்கு பலிதம் பெறும், எதிரிகளிடமிருந்து நம்மை காத்தருள்வாள் அன்னை வாராகி. ஓம் ஸ்ரீ வாராகி நமக. ஸ்ரீ குருபியோ நமக. நமஸ்காரம்.